சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறார். அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்தின் 2வது ராசி ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி மட்டும்தான். எப்படி எல்லா கலையிலுமே ரசிப்பாங்க. என்றுமே இளமையான தோற்றம் கொண்ட ஒரே ராசினா ரிஷபம் மட்டும்தாங்க. இளமையான தோற்றம்னா எப்படி இருப்பாங்க? ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும். பயங்கரமா கற்பனையான குணம் இருக்கும் ரிஷபத்தை பொறுத்தவரை. சும்மா ஒரு விஷயம் போய் கடமைக்கு ஒரு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற விஷயம் இவங்கள்ட்ட இருக்காது. எல்லாமே ரசிச்சு ரசனையோட ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. எப்படி குடும்பத்து மேல தன் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் ரிஷபம் தான். ஏன்னா இங்க சந்திரபாவன் உச்சமாகிறார். சந்திரன் உச்சம்னா கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வேலை கொடுத்தா படபடமான அந்த வேலையை முடிக்கணுங்கிற மைண்ட் தாட் கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி மட்டும்தான். இதையுமே பாருங்க, கலை கற்பனை இசை நிறைய நாட்டம் இருக்கும். ரொம்ப ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது தயவு செய்து சொல்றேன். இது ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா மாத பலன் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாக்குறீங்க. இது ஒரு பொது பலனா பார்த்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசா புத்தி இந்த மாசத்துல எதுவும் திசா புத்தி மாறுதா எல்லாருடைய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கணும். நம்ம மாத பலன் பாக்குறோம்னு வச்சுக்கல, இந்த மாதத்துல எதுவும் கிரகங்கள் திசா புத்தி மாறும்போது இந்த கோச்சார கிரகம் ரெண்டும் சப்போர்ட் பண்ணதான் பார்க்கணும். ஏன்னா விதிதான் உயிர். எப்படி லக்னம் என்பது உயிர். உயிர்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதான் உயிர்பாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் நல்லா இருந்தாதான் இப்ப சொல்லக்கூடிய பலன் உடல் நல்லா வேலை செய்யும், இல்லைன்னா செய்யாது. சில பேர் சொல்றீங்களா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அதான் நான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்களா? தயவு செய்து சொல்றேன், அங்க ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய பலன் 100% மாறவே மாறாது. இல்ல இங்க பலவீனமாகும். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்றேன். ஏன் இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருதுன்னா சுக்கிர பகவான் நல்லா பார்த்துக்கணும். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. எப்படி சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்காரு. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியில சுக்கிர பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சிம்மத்துல, அடுத்து 10ஆம் இடத்துல கும்பராசில ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு. 11ஆம் இடத்துல லாபத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இதுல பாருங்க 3 பேர்ச்சி வருது. நம்பர் 1 செவ்வாய் பகவான் பாருங்க கரெக்டா 11ஆம் தேதிக்கு பேர்ச்சியாகி சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாகிறார். 1 உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அவரும் 11ஆம் தேதி பேர்ச்சியாகி நேரம் 2ஆம் இடத்துக்கு போறார். யார்? குருவோட சேர்ந்து இணைகிறார். லாபஸ்தான அதிபோட சேர்ந்து இணையக்கூடிய நாள் இந்த குரு சுக்கிரன் இணைவும் சொல்லுவாங்க. குருவும் சுக்கிரன் இணையக்கூடிய நாள் அப்படிம்பாங்க. அவர் இணைஞ்சு நிற்கிறார் இங்கே மிதனத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சூரிய பகவான் பாருங்க உங்க ராசிக்கு வருவார். எப்பன்னா கரெக்டா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் நெருப்பு கிரகம், உஷ்டமான கிரகம் உங்க உடம்புல வந்து நிற்கும் பாரு. தலைமை பொறுப்பான கிரகம் உங்க மேல வந்து நிற்கும். நான் ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்னா, கிரகம் இப்ப எந்த கிரகமுமே கோச்சாரம் சுத்தி வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை. ஆனால் ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல கிரகத்துடைய திசை நடக்குதா, நல்ல தசாபுத்தி நடக்குதா மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த 3 ராசியில நீங்க பிறந்திருப்பீங்க. என்னென்ன வரும் ரிஷபராசியில? ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம்.
2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்திருப்பீங்க. அடுத்து ரோஹி நட்சத்திரம் ஃபுல்லாவே 4ஆம் பாதம் மட்டும் பிறந்திருப்பீங்க. அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம், இவங்க இதுல பிறந்தா பாருங்க மேக்சிமம் 2ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. மிச்சம் 2 பாதம் இதர ராசியில வரும். இதான் கிரக பாதாசாரம் சொல்லுவாங்க. இந்த உங்க நட்சத்திர பிரகாரம் உங்களுக்கு உங்க நட்சத்திர அதிபதி வச்சுதான் இந்த தசாபுத்தி கண்டுபிடிப்பாங்க. நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிரகத்தோடைய திசை நடக்குது, இந்த கிரகத்தோடைய புத்தி நடக்குது, இது யோகமான கிரகம், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இது பண்ண நல்லா இருங்க, ஏதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சுதான், உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் உங்களுக்கு பரிகாரமே சொல்ல முடியும். அதனாலதான் பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுப்போம். ஏன்னா இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு, கிரகம் நல்லா பக்காவா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க சுக்கிர பகவான் வந்து 12ஆம் பாதத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா மேக்சிமம் பாருங்க இந்த ஒரு மாசம் ஒண்ணு இல்ல, இந்த 11ஆம் தேதி வந்து அவர் ஷிஃப்ட் ஆவார். அதுக்கு முன்னாடி பாருங்க 11க்கு முன்னாடி தாண்டி பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாசம் எடுத்து பாருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது நிறைய ஒரு செலவுகள் நிறைய வந்துருக்கும். எப்படி செலவுகள் வரவை விட செலவுகள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒண்ணு, உடல் ரீதியா தாக்கத்தை காட்டியிருக்கும். எப்படி உடல் உப்பாத மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு செலவை காட்டியிருக்கும், குடும்ப ரீதியா காட்டியிருக்கும். 2, அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள திருமண தாமதம், திருமணம் தள்ளி போறது, திருமணத்தை ஒரு மன கசப்புகள் தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். 2, அடுத்து பொருளாதார வருமானம் வரவை விட செலவு நிறைய இருந்திருக்கும். எப்படி வரவை விட செலவு இருந்திருக்கும். நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்களை சந்திச்சிருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா உத்தியோகஸ்தானம் ஒரு பலவீனத்தை கொடுத்துருக்கும். பாக்குற வேலையில 2 மாசம் சரியா வேலை இருந்திருக்காது, மேல் அதிகாரிட்ட பிரச்சனை சந்திச்சிருக்கலாம். அடுத்து வீடு இடத்துல உங்களுடைய வீடு இடம் பூமி ஏதாச்சும் விற்க பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்த விற்க முடியாது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கலகம் இருக்கும், அது மாதிரி இருந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவன்லாம் ரிசல்ட்டுக்காண்டி நீங்க காத்திருப்பீங்க, நல்லதா வருமா கெட்டதா வருமா, கண்டிப்பா அதுக்கான ஒரு தரங்களை கண்டிப்பா முன்னாடி கொடுத்துருப்பாரு. இனிமேல் தாக்கங்கள் இருக்காது. நான் காரணம் சொல்லிடுறேன், ஒரே காரணம் தான். நல்லா பாருங்க, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 2, குருவை இந்த சுக்கிர பகவான் போய் தொட போறாரு. உங்களுடைய பிளான் டார்கெட்னா இப்ப என்னவா வரும், நம்ம ஏதாச்சும் சேமிக்கணும்ப்பா, நம்ம வருமானம் தீட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்க மனசுக்குள்ள ஓடும். இப்ப இந்த நேரம் பொருளாதாரம், வருமானம், குடும்பம், ஃபேமிலி, உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க தூண்டும். குழந்தைக்காரன் குரு பகவானை போய் இந்த சுக்கிர பகவான் நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதி தொடுறாரு. கண்டிப்பா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தான் நீங்களும். அடுத்து சொத்து, இடமோ பூமியோ சொத்தோ வீடோ வண்டியோ வாகனமோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல போட்டுருந்தாங்கன்னா, ஒரு வழக்கோ இல்லை இட பிரச்சனையோ இல்லை சொத்து பிரச்சனை ஏதாச்சும் ஒரு உங்க மேல கேஸ் இருந்தால் அந்த கேஸை எடுத்து நடத்துங்க. ரிசல்ட் செம்ம சாதகமாக வரும். ஒன்றும் நீங்க நகை வாங்கணும், இல்லை ஒரு பொருள் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கணும், ஏதோ ஒரு விஷயம் இந்த ரிஷபராசிக்கு சாதகமா இருக்கு. நான் காரணம் இல்லாம சொல்லலை. ஏன் காரணம் சொன்னா, இந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு வரும்போது இட பூமி சொத்து சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும். நிறைய பேருக்கு திருமணத்தை பேசி வைங்க, கண்டிப்பா மே மாசம் எண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் முடியும். காதல் திருமணமா 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். ஆனா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் வேலை கிடைக்காம வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, நிறைய பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் பிளான் பண்றீங்க. கண்டிப்பா அதுக்கான நேரம் உங்களுக்கு தேடி வரும். இப்ப வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமா வரும். வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ராஜா. ஏன்னா குருவை போய் தொடரும்போது ப்ரொமோஷனான கிரகத்தை குரு பகவானை போய் தொடப்படாது சுக்கிர பகவான். ஒன்றும் இல்லை, நீங்க உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கும். இப்போ ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய நேரம் ஒன்று கண்டிப்பா வேலை செய்யும். உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு மருத்துவ செலவு உங்களுக்கு வராது, நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, சொந்தமா தொழில் பண்ண முடியும் போல ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பா சாதகமா இருக்கும். இனி எந்த ஒரு படிப்புக்காண்டி நீங்க சீட்டு கட்டாலும் சரி எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சாதகமா இருக்கு. நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றமாக, நல்ல ஒரு சேமிப்புக்கான ஒரு காலமாக இந்த மே மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க. முழுக்க முழுக்க சேமிப்பா தான் இருக்கு, வரவு தான் வருது, செலவை காட்டவில்லை. ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி இருந்தா செலவை கொண்டாந்து காட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, கடன் இருக்கு, ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கணும் அப்படின்னா இப்ப போய் கேட்டு பாருங்க, உங்க பக்கம் சாதகமா கிடைக்கும். இந்த நேரம் பார்த்துக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அதோடைய முதல் நட்சத்திரம். இதையும் தாண்டி நிறைய பேர் ரிஷபராசி கேட்குறீங்க, அதாவது லாட்ரி யோகம் அடிக்குமா, குரு வந்து பெருங்கொண்ட பணத்தை போய் இந்த சுக்கிரபான் தொடப்படாது. நான் சொல்றது லாட்ரி சீட் எடுக்கணும்னா நான் இந்த டேட்டை சூஸ் பண்ணி எடுங்க. கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த திடீர் யோகம், லாட்ரி யோகம், நகை வாங்குறது ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தா நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்தா கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். லாட்ரி சீட் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த கிரகத்துடைய நம்பரை அந்த கிழமையில எடுங்க, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் இல்லாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயமாக வரும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய நாளாக இந்த மே மாசம் சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு. கெட்டது நடக்காது. ஓப்பனா சொல்றேன், நிறைய கெட்டது உங்களுக்கு நடக்காது. கெட்ட விஷயம் கொஞ்சம் மாறக்கூடிய நேரமாக இருக்கு. உடல் உபாதை நல்ல ஆரோக்கியமான ஒரு காலத்தை பார்க்க போறீங்க. நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்.
நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எதுலையுமே திறமையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்லா பாருங்க. ஆனா கார்த்திகை பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்காருன்னா இந்த சித்திரை மாசம் முடிகிற வரை கஷ்டம்தான். செலவு, பிரச்சனை, கலகம், ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பம், மனதர்மம், நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, கணவன், ஏதாச்சும் ஒரு தடங்கள், உடல் உபாதை நிறைய பார்த்தது யாருன்னா கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் இருக்கும் இருக்கும். ஒரு குழப்பத்திலே ஒரு தடுமாற்றத்திலே நீங்க இருப்பீங்க பாருங்க. இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ராசி சூரியன் வரும்போது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை உத்தியோகம் மாற்றுறது, தொழில ஒரு மாற்றுறது எல்லாமே சூப்பரா இருக்கும். கார்த்திகை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து ரோஹிணி. பொதுவாக ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தாவே எதுவுமே பாருங்க நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தாவே. இவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டம் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும். ரோஹிணியில பிறந்தவங்க நிறைய ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறாங்க. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரும். ஏன் வெற்றியா வரும்னா பாருங்க, பொதுவா பாருங்க ரோஹிணி நட்சத்திரங்கிறது சுக்கிரபகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 2ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி குருவோட சேர்ந்து இணையும் போது நட்பு கிரகமான சந்திரனுடைய நட்பு கிரகமான குருவோட சேர இணையும் போது பாருங்க வருமானம், பொருளாதாரம், தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும். நிறைய பேருக்கு இந்த நகை வாங்குறது, பொருள் வாங்குறது, நிறைய இந்த டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஃபில் உள்ளவங்க, உணவு சார்ந்த தொழில் உள்ளவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை சார்ந்த துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். நிறைய சேமிப்பு அதிகமா இருக்கும் ரோஹிணிஸ்ல பார்த்தவங்க மட்டும் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரத்தை பார்த்தவங்க எதுலையுமே திறமை, கடுமையாக ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. மிருகசீரத்தை வந்து எதுவுமே பயப்பட மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திறமையான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். செவ்வாய் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வரும். எப்போனா மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை மாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்றது, ஒரு சுப செலவு பண்றது, சுபகாரியம் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு மிருகசீரத்தை பார்த்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். யூனிஃபார்ம் உள்ள வேலை பார்க்குறவங்க, அடுத்து இந்த மெக்கானிக், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், போலீஸ், இந்த காவல் யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு.